நாங்கள் வந்து B2Hன்னு ஸ்டார்ட் பண்ணோம், பிரியாணி டு ஹோம். நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்ககிட்ட கிச்சன் இல்லை, ஷெஃப் இல்லை, இன்ஹவுஸ் ரெசிபி இல்லை, எதுவுமே இல்லை. எவ்ரிபடி வாஸ் கிரிட்டிசைசிங் மீ. உங்கள்கிட்ட கிச்சனே இல்லை, உன் கடையை பொட்டி கடை சைஸு, நீ வந்துட்டு பெரிய ஹைஃபை பிராண்டிங்லாம் பண்ணுற. பஞ்சாபி பிராண்ட் ஒன்று லான்ச் பண்ணோம், அதுதான் டேர்னிங் பாயிண்ட்டு. அது இந்த பிரியாணிலாம் தூக்கி சாப்பிட்ருச்சு. My mentor C.K. Kumar always used to mention that every year, that is one formula for the last 4 years I am following. ஸோ அந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணுவேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து க்ளோஸ் டு 10 lakh பிகாஸ் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபனல்ஸ். சொல்லுவாங்க நான் வீட்டில் நல்லா பிரியாணி பண்ணுவேன், நான் வீட்டில் அது பண்ணுவேன். தட் இஸ் நாட் பிஸ்னஸ். நீங்கள் வணக்கம், வெல்கம் பேக் டு சீசன் 2 ஆஃப் UrbanTalks. சீசன் ஒரு அஸ்டானிஷிங் சக்ஸஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ டோன்ட் மெஷர் சக்ஸஸ் பை வால்யூம், ஐ ஜஸ்ட் மெஷர் பை குவாலிட்டி. ஸோ வி ஹவ் ரிசீவ்ட் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சஸ். லாட் ஆஃப் மை ஓல்ட் லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் காட் பேக் இன் டு டச் வித் மீ அண்ட் பீப்புள் ஆர் ஸோ ஹாப்பி பிகாஸ் வி ஆர் ஏபிள் டு பிரிங் அவுட் அ லாட் ஆஃப் பிராண்ட் ஸ்டோரி. ஸோ தொடர்ந்து ஏன் பிராண்ட் அதோட ஸ்டோரியை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இட் மே பி அன் இன்ஸ்பிரேஷன் to a lot of people who want to break the barrier of first generation being a businessman. And last season, I am thankful to all the guests who came down. ஒருத்தர் வித்தியாசமான பிஸ்னஸ் மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பனர்ஸ் இருந்தாங்க, செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பனர்ஸ் இருந்தாங்க. பிஸ்னஸ் லெகசி கேரி ஃபார்வர்ட் பண்ணுற ப்ரெஷர் என்னன்றதை நம்ம நிறையா பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால we are moving forward to the season 2 of UrbanTalks. Today I have Karthikeyan from Dunkel Kitchen. இந்த நம்ம ஜென்ரேஷனில் ஒரு தமிழ் பையன் எப்படி பெங்களூரில் போய் ஒரு க்ளவுட் கிச்சன் செட்டப் பண்ணி அதுலேருந்து ஹவு யூ ஃப்ளரிஷ் டு கிரியேட் மல்டிபிள் பிராண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. டுடே ஐ ஹாவ் Karthikeyan with me. Thank you so much for joining us from Bangalore. Thank you for traveling down and being with us. I want to talk generally about understanding what is your brand story. That is, every brand will carry a beautiful story. நம்ம ருசுவை சொல்கிறோம் நினைக்க போது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஸோ வாட் இஸ் யுவர் பிராண்ட் ஸ்டோரி அண்ட் ஹவ் வாஸ் Dunkel Kitchen born? ஸோ ஆக்சுவலி இட்ஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் எவல்யூஷன். ஆக்சுவலி ஐ மீன் Dunkel Kitchen, அப்படி Dunkel வந்து ஜெர்மன் வேர்டு. அது Dunkel மீன்ஸ் டார்க். ஓகே. ஸோ டார்க் கிச்சன் இஸ் பேசிக்லி ஒரு க்ளவுட் கிச்சன். பட் அது வந்து சர்டைன் பிராண்ட்ஸ் வந்து ரைட் ஃப்ரம் டே ஒன் வந்து அவங்க ஒரு கன்சல்டண்ட்டோட சப்போர்ட் எடுத்து ஒரு யூஎஸ்பி டிராஃப்ட் பண்ணி கேரி பண்ணுவாங்க. சம்படி லைக் மீ, லைக் அந்த டைமில் அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால நாங்கள் வந்து B2Hன்னு ஸ்டார்ட் பண்ணோம், பிரியாணி டு ஹோம். B2H, பிரியாணி டு ஹோம். யூஸ்வலாக நாங்கள் வந்து B2B, B2C, அப்புறம் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இண்டஸ்ட்ரியில் D2C. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து B2H, பிரியாணி டு ஹோம். ஓ, வெரி நைஸ். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, லைக் நாங்கள் அது ஸ்டார்ட் பண்ணும்போது எங்ககிட்ட கிச்சன் இல்லை, ஷெஃப் இல்லை, இன்ஹவுஸ் ரெசிபி இல்லை, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நான் ஒரு ஃப்ரான்ச்சைஸ், ஒரு தாய்லாந்து ஃப்ரைட் சிக்கன் பிராண்டோட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நான் பிஸ்னஸில் அப்படி தான் வந்தேன். ஏன்னா எடுத்தோடனே நியூ பிராண்ட் லான்ச் பண்ண முடியாது, நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தேன். அப்புறம் அதில் இன்னோவேஷன் ஸ்கோப் இல்லை அப்படின்னோடனே நம்மளோட பிராண்ட் க்ரியேட் பண்ணோம். பட் ஒரு கிச்சன் நாலேஜ் கிடையாது, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பேக்ரவுண்ட் கிடையாது. நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஐ எம் எக்ஸ் ஜென்ரல் மோட்டார்ஸ் எம்ப்ளாயி. ஸோ பேஷன்லேருந்து எப்படி பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணும்போது உங்கள்கிட்ட ரிசோர்ஸே இல்லாத போது தான் நீங்கள் வந்துட்டு இருக்கிற ரிசோர்ஸில் எப்படி வட்டம் அடிக்கிறதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 60 square feet, இட்ஸ் மீன் ஒரு பான் ஷாப்போட சைஸ் தான் அது. 5,000 rupees ரெண்ட்டு. அதில் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்துட்டு பக்கத்தில் ஒருத்தர் கேட்ரிங் பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட வந்து அவங்களுக்கு 27 days வேலையே கிடையாது, 3 days தான் வேலை இருக்கும். நீங்கள் வந்து எங்களுக்கு பிரியாணி கொடுங்க, கேஜி வைஸ் நீங்கள் எங்களுக்கு தாங்க, நாங்கள் சேல் பண்ணுறோம், வேஸ்டேஜ்லாம் நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அது 60 square feet அவுட்லெட்டு, இன்ஹவுஸ் கிச்சன் கூட கிடையாது, அது ஒரு கான்ட்ராக்ட் குக்கிங் தான். பட் ஆனால் அதுக்கு வந்துட்டு இப்போ ஒரு 1 lakh செலவு பண்ணி பிராண்டிங் பண்ணோம். ஒரு ஏஜென்சி கிட்ட கொடுத்து ப்ராப்பர் லோகோஸ், 3 months பிராண்டிங் வந்து குக் ஆச்சு, பென்சில் ஸ்கெட்சிங் அப்படி இப்படி. எவ்ரிபடி வாஸ் கிரிட்டிசைசிங் மீ. உங்கள்கிட்ட கிச்சனே இல்லை, உன் கடையை பொட்டி கடை சைஸு, நீ வந்துட்டு பெரிய ஹைஃபை பிராண்டிங்லாம் பண்ணுற, முதல்ல கிச்சனை ரெடி பண்ணு, அப்புறம் பார்த்துக்கலாம். பட் என்னவோ தெரில, அது ஒர்க் அவுட் ஆகிற வரைக்கும் யாரும் நம்மளை வந்துட்டு அதை அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க. பட் என் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் கிளியராக இருந்தேன் ரைட் ஃப்ரம் டே ஒன் வித் ப்ராப்பர் பிராண்டிங். யார் பார்த்தாலுமே அந்த பிரியாணி வந்து அந்த நம்மளோட ஸ்டோர்லேருந்து எங்கேயாவது போச்சுன்னா அந்த பேக்கேஜிங் அதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு இவ்வளோ சின்ன கடையிலேருந்து வந்திருக்குமா அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு பிராண்டிங் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் பண்ணி அந்த பிராண்டை ப்ரொடெக்ட் பண்ணோம். இன்கேஸ் வி ஹேட் ப்ராப்ளம்ஸ் இன் 2021-22 we sent a infringement notice
அண்ட் காட் அவர் காம்பன்சேஷன் ஆல்சோ. வாங்கியிருக்கேன். பட் வென் ஐ வாஸ் டூயிங் த ட்ரேட்மார்க் தட் டைம் பீப்புள் ஆர் கொஸ்டினிங், கிச்சனே இல்லை இது பிராண்டு, இதுக்கு ஒரு ட்ரேட்மார்க் அப்படின்னு. ஸோ அப்படி தான் நம்ம பிராண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. பட் கோவிடில் என்ன ஆச்சுன்னா, வென் எவ்ரிபடி த வேர்ல்டு வாஸ் ட்ரௌனிங், ஆக்சுவலி த ஹோல் எக்கனமி வாஸ் ட்ரௌனிங். அந்த டைமில் பிகாஸ் அவர் எக்ஸ்பர்டீஸ் இஸ் cloud kitchen delivery, which is almost contactless except the delivery boy pick up and drop. So that time, and because of the conditions and government regulations in Bangalore that time, we never had to shut one day also. ஸோ அங்கேருந்து பிரியாணி டு ஹோம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு ஒரு பிரியாணிக்கு ஒரு ஸ்கேல் இருந்துச்சு. நாங்கள் ஒரு பஞ்சாபி பிராண்ட் அதே கிச்சனில் மல்டி கியூஷன் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வேறு ஒருத்தவங்கள்ட்டருந்து வாங்கி சேல் பண்ணோம். அப்புறம் அதோட ஸ்கேல் பார்த்தோன்னே இப்போ நம்ம மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணால் தான் நம்ம சஸ்டெயின் ஆக முடியும்னு சொல்லிட்டு அகெயின் ஐ டுக் அ லோன் ஆஃப் அரௌண்ட் 40 lakhs. ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிடலாம். அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும் எல்லாருக்கிட்டையும். யூஆர் ட்ரஸ்டிங் அ பிராண்ட். ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ணணுன்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அதை வந்து அந்த ட்ரஸ்ட்டை வந்து லிவரேஜ் பண்ணுவோம் நிறையா. கரெக்ட். ஸோ அந்த லிவரேஜ் பண்ண போது தேர் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். கரெக்ட். சம்டைம் பிஸ்னஸ்மேன் ஹேவ் திஸ் ஃபூலிஷ்னஸ்னே நான் சொல்லுவேன். அது ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் அது கரெக்டாக வரும். கரெக்ட். அது தப்பாக வந்தாலும் நம்மளுக்கு தான் அது வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரைட் அண்ட் ராங் இன் ஆர் பிஸ்னஸ். எஸ், ஐ அக்ரி. நீங்கள் வந்து பிராண்டை க்ரியேட் பண்ணணும். பிராண்டுக்கு அப்புறம் நான் ஒரு 40 லட்ச ரூபாய் கடன் வாங்கி இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன்றது பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயம் நார்மல் பர்சன் பார்க்க போது. பட் ஒரு பிஸ்னஸ் மேனாக எப்படி நீங்கள் அதை கன்விக்ஷன் கொடுத்துக்கிட்டீங்க உங்களுக்கு? நான் என்ன பண்ணேன்னா, அந்த டைமில் வந்துட்டு ஒரு நோட் புக் ஒரு பென் எடுத்து என் ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு 40 lakhsங்கிறது ஹார்ட் பிரேக்கிங் ஸ்டோரி ஆக்சுவலி. மீன்ஸ் அப்போ தான் நாங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கோம் ஒரு க்ளோஸ் டு 60 lakhsக்கு. அதோட லோனே ஒரு 40 lakhsனு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு வீடுக்கு 20 வருஷம் கட்ட வேண்டிய ஒரு லோனை எப்படி ஒரு பிஸ்னஸ்க்கு போட முடியும் அப்படிங்கிற டைமில் நான் பேப்பர் பென் எடுத்து இப்போ இவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கி விற்கிறோம். அதோட மேக்ஸ் இது, அதோட மார்ஜின் இது. நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோன்னா நம்மளோட சோர்சிங், நம்மளோட வெண்டர் மேனேஜ்மெண்ட், நம்மளோட காஸ்ட் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. இதோட மார்ஜின் இப்படி. ப்ளஸ் அவங்கள நம்பும்போது அவங்க என்ன கேப்பபிலிட்டி வச்சுருக்காங்களோ அதை தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. வேறஸ் நம்ம லான்ச் பண்ணோன்னா நம்ம வந்துட்டு மார்ஜின்ஸும் எடுக்க முடியுது, ப்ளஸ் மல்டி கியூசினும் பண்ண முடியுது. ஸோ அப்போ தான் வந்துட்டு வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ண உடனே தான் பஞ்சாபி பிராண்ட் ஒன்று லான்ச் பண்ணோம். அதுதான் டேர்னிங் பாயிண்ட்டு. அது இந்த பிரியாணிலாம் தூக்கி சாப்பிட்ருச்சு. பிகாஸ் பெங்களூர் இஸ் ஃபுல் ஆஃப் whole India actually. It's a proper cosmopolitan. You take every state, the majority will be from that state in every major city. Whereas Bangalore, Kashmir to Kanyakumari வரைக்கும் எல்லாருமே அங்கே இருக்காங்க. அண்ட் நார்த் இந்தியன் ஃபுட்டு ஆல்ரெடி நார்த் இந்தியன்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. சவுத் இந்தியன்ஸுக்கும் அவங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலானா நார்த் இந்தியன் ஃபுட்னே நிறைய பேருக்கு தெரியாது. அது நம்ம ஃபுட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஸோ இட் கேவ் அ ஹியூஜ் ஸ்கேல், ஹியூஜ் பூஸ்ட். அதுக்கப்புறம் 2 பிராண்ட் ஆயிடுச்சு. நோ, இட் இஸ் வெரி கான்ஷியஸ்லி யூ ஆர் ஃபிகரிங் அவுட் தட் இது போட்டால் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியுமா? இல்லாட்டினா இல்லை நம்ம போட்டோம் ஒரு 50% கெஸ்ட்டில் நான் போட்டேன், அது கிளிக் ஆகிடுச்சு. அது ஒர்க் அவுட் ஆகுங்கிற கான்ஃபிடென்ஸும் இருக்குதுன்னு சொல்ல முடியல, ஆனால் கெஸ்ஸுன்னு சொல்ல முடியல. லெவரேஜிங் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கடை எடுத்தேன், அது பக்கத்தில் ஒரு கேட்டரர் இருந்தான். அவனோட கேப்பபிலிட்டியில் என்ன இருந்ததோ அதை தான் சேல் பண்ணோம், அதை பிராண்ட் பண்ணி. ஆக்சுவலாக என்னோடய எமோஷனல் கனெக்ட் வந்து தமிழ் ஃபுட்டு தான். இதை வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனோம், அந்த விஷயத்தில் தான் உள்ளே போனேன். பட் பெங்களூரில் இருக்கும்போது சேஃபாக ப்ளே பண்ணுங்கிறம்போது என் பக்கத்தில் யார் இருந்தாங்களோ அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு செட் ஆஃப் கல்னரி டீம் வந்து ஒரு பஞ்சாபி டீம் எனக்கு கிடைச்சாங்க. கோவிடில் நிறைய பேர் ஜாப் லூஸ் பண்ணாங்க. அந்த டைமில் எவ்ரிபடி வாஸ் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா எல்லா செயின்ஸும் இட் இஸ் கெட்டிங் க்ளோஸ்ட். அப்போ என்ன மாதிரி ஒருத்தன் வந்துட்டு வேலை கொடுக்குறேங்கிற போது அவங்களுக்கு வந்து உத்தராகண்டில் உட்காந்துட்டு இருந்த பசங்கள்லாம் நான் கூப்பிட்டேன் வாங்கடா வேலைக்கு அப்படின்னு. ஸோ அவங்களோட மேஜர் எக்ஸ்பர்டீஸ் வந்து பஞ்சாபி கியூசிங்கில் இருந்துச்சு. ஸோ லெவரேஜிங் தான் பண்ணேன் நான். அப்புறம் வேறு பிராண்ட்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது பெங்களூரில் அப்படி பார்க்கும்போது இட் வாஸ் ராக்கிங். பஞ்சாபி பிராண்ட் வாஸ் ராக்கிங். லைக் ஃபியூ பிராண்ட்ஸ் இருக்குது. அதோட சேல்ஸ் நம்பர்லாம் பார்க்கும்போது ஒன் டே 400 orders, 500 orders. இது என்ன பிராண்டு, என்ன நேம்? இது வந்து பஞ்சாப் ஆன் கிளவுட். ஸோ இப்போ இந்த எவல்யூஷன், நம்ம பிராண்ட் எவல்யூஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட கிச்சனில் ஒரு 5 to 6 பிராண்ட் இருக்குது. ஒன் சிங்கிள் கிச்சன், 6 different brands. அண்ட் இஃப் யூ see the common thing, இது எவல்யூஷனரி பிராண்ட் பில்டிங் ஆக்சுவலி. அதாவது ரைட் ஃப்ரம் டே 1 வந்துட்டு ஒரு விஷனை கேரி பண்ண மாதிரி இது கிடையாது. பிரியாணி டு ஹோம்னு பார்த்தீங்கன்னா வாட் இட் ரெப்ரசன்ஸ் இஸ் யூ ஆர் சென்டிங் பிரியாணி டு ஹோம். இட்ஸ் அ டெலிவரி ஆக்சுவலி. பஞ்சாப் ஆன் கிளவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the cloud represents that you are getting the Punjab food from the cloud. So Punjab on cloud.
அப்படின்னு வச்சுட்டோம். ஏன்னா என்னென்னவோ பேர் சர்ச் பண்ணோம், தாபா கீபா அது இதுன்னு சொன்னாங்க. இட்ஸ் நாட் மேக்கிங் எனி சென்ஸ். வாட் ஐ மீன் இப்போ எக்ஸ் தாபா ஒய் தாபான்னு வச்சா வாட் ஐ மை மேக்கிங் எனி டிஃப்ரென்ஸ் இன் தட்? There's no differentiation in your naming. கரெக்ட். ஸோ பஞ்சாபான் க்ளவுட்னு வச்சோம். அது மாதிரி 2022 சைனீஸ் க்ளவுட்னு வச்சோம். இண்டோ சைனீஸ் ஆஸ் பர் த டேட்டா டாப் செல்லிங் ஃபுட் இன் இந்தியா வந்து பிரியாணி. செகண்ட் வந்துட்டு இண்டோ சைனீஸ் ஃபுட். தேர்ட் தான் நார்த் இந்தியன் அப்படிலாம் போச்சு. ஸோ சைனீஸ் வந்து இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, ஸோ எக்ஸ்டென்சிவ் சைனீஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் க்ளவுட்னு வச்சோம். அப்புறம் அந்த க்ளவுடுங்கிறதே ஒரு டேக் ஆயிடுச்சு. ஸோ க்ளவுடுன்னு போதே பீப்புள் ஆர் ஆல்சோ மைண்ட் செட் தட் எஸ் இட் இஸ் கமிங் ஃப்ரம் அ பேக் அண்ட் கிச்சன் வேர் இட்ஸ் வெரி எஃபெக்டிவ் ஃபார் மீ, இட்ஸ் வெரி டேஸ்டியர் ஃபார் மீ. அந்த 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 பர்செப்ஷன் கஸ்டமர் ஆல்சோ. We are sending the brand message. And when you see from the SEO perspective also, people if they type cloud, all my brands will come in Swiggy and Zomato because everything is tagged with cloud. Okay. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ். அப்புறம் பராட்டா க்ளவுட்னு ஒரு பிராண்டு ஸ்டஃப்டு பராட்டாஸ் வச்சு பண்ணோம். அண்டு அதுக்கப்புறம் மோமோஸ் ஆன் க்ளவுட்னு பண்ணோம். ஸோ எல்லாமே க்ளவுட்னு வந்துடுச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு ஒரு cuisine-க்கும் ஒரு கேப்பபிலிட்டி எங்களுக்கு தேவைப்படல. எங்ககிட்ட நார்த் இந்தியன், பிரியாணி, தந்தூர், சைனீஸ் இவ்வளோ தான் டிபார்ட்மெண்ட்ஸ். என்ன பிராண்ட் வந்தாலும் இந்த கேப்பபிலிட்டிலே தான் வரும். ஸோ தட் அவர் மேன் பவர் இஸ் ப்ராப்பர்லி யூட்டிலைஸ்ட் when it comes to a cloud kitchen. ஸோ முன்னாடிலாம் அந்த மல்டி கியூசின்ங்கிற கான்செப்ட் இருக்கும்போது இப்போ வந்து ஒரு ஃபுட் கோர்ட், ஆன்லைன்லேயே ஃபுட் கோர்ட் கான்செப்ட் வந்து எவால்வ் ஆகுது. ஸோ நாங்கள் வந்துட்டு க்ளவுட் ஃபுட்ஸ்ன்னு தான் நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம் ஆக்சுவலாக. பட் எங்களுக்கு வந்துட்டு க்ளவுட் ஃபுட்ஸ் கிடைக்கல. பிகாஸ் ஆஸ் பர் த கம்பெனி ஆக்ட் வந்துட்டு எனி காமன் டேர்ம்ஸ் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது கிடைக்கலன்னு உடனே தான் நாங்கள் சரி இங்கிலீஷில் என்ன நேம் போட்டாலும் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது, ஜெர்மனில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டுங்கிள் கிச்சன் ஃபஸ்ட்டு. இட்ஸ் வெரி ஸ்மார்ட் மூவ் ஆக்சுவலி. அதர் லாங்குவேஜஸில் சர்ச் பண்ணி அதில் வந்து கலோனைஸ் பண்ணுறதுன்றது இட்ஸ் அ குட் மூவ் டு டூ. ஸோ டுங்கிள் கிச்சன் சொல்லிட்டு அதோட டேக்லைன் என்ன போட்டோம்னா ஃபுட் கோர்ட் ஃப்ரம் க்ளவுட். அங்கேயும் க்ளவுடை பிடிச்சிட்டோம். எங்களுக்கு மெயின் ப்ரைமரி நேமில் வரல, ஃபுட் கோர்ட் ஃப்ரம் க்ளவுட்னு போட்டோம். ஸோ எங்கள் பிராண்ட், யூஎஸ்பி, எவ்ரிதிங் everything got evolved over a period of few years. This is an evolutionary brand building actually. No, it's very surprising to see most of other countries ஒரு டெக் உள்ள வர போல. See, all these things started to evolve when companies started to see food in a different angle. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக வந்து நம்ம வந்து சவுத் இந்தியானா மீல் சப்ளை பண்ணுறது சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், கான்டினென்டல், அப்புறம் வந்து கொஞ்சம் எலீட்டாக போனோன்னா we will have tandoori and other things coming. அப்படி தான் இருந்தது 30 years back, 20-30 years back. That is the conversation which actually when tech started to come in, I'm saying after 2010-12 அந்த ஸ்டேஜில் வந்து டெக் started to come in. The way brands are being looked at மாற ஆரம்பிச்சிருச்சு நிறையா. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனால தான் ஐ பிலீவ் தட் க்ளவுட்ன்ற கான்செப்ட் இவால்வ் ஆச்சு. இந்த டேட்டா வச்சு கம்பெனி ஸ்டார்டட் டு ப்ளே ரீஜனல் குசீன்ஸ் எப்படி இருக்குன்றது அவங்களால அனலைஸ் பண்ண முடிஞ்சுது. ஒரு ஏரியாவுக்கும் டேஸ்ட் பேலட் எப்படின்றது இட் ஸ்டார்டட் டு பில்ட். அண்ட் பிராண்ட்ஸ் ஆல்சோ ஹாவ் அ லைஃப் சைக்கிள். நீங்கள் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் நவ் another 5 years 10 years they tend to go down after they have to look at, because we have seen mammoths of brand. இங்கே இருக்கிற பெரிய பிராண்ட், ஒரு வெஜிடேரியன் பெரிய பிராண்டு, டுடே they are nowhere. And what market they have lost, somebody is taking over now. And surprisingly they were உங்களை மாதிரி அப்படின்ற மாதிரி நான் சொல்லலாம். ஏன்னா உங்களை மாதிரி அவங்க போய் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து they have become more bigger than the franchisee owner now. அந்த மாதிரினா இப்போ brands are started. This is because data has been available, and you also know that with data we are able to serve customers what they want more. So with all these things you have learnt and moved across different brands. ஒரு பெரிய லேர்னிங் ஒன்று வரும் அதில். ஏன்னா நம்ம தப்பு செய்யாமல் எதையும் கற்றுக்க முடியாது. அதனால் வாட் இஸ் தட் கிரிட்டிக்கல் லேர்னிங் தட் யூ ஹாவ் லேர்ன்ட், ஆர் வாட் இஸ் தட் பாயிண்ட் யூ டிசைட் திஸ் இஸ் அ மிஸ்டேக் அண்ட் ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் திஸ், ஆர் இதுக்கப்புறம் நான் இதை போய் பண்ணுறதே இல்லை அப்படின்னு ஆன் திஸ் ஜேர்னி வாட் இஸ் யுவர் மிஸ்டேக் தட் யூஆர்? இந்த ஜேர்னியில் வந்துட்டு இது ரிலேட்டடாக நிறையா ப்ரோஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், when the majority of the business we are talking about as a cloud is driven by Swiggy and Zomato, the duopoly in India, delivery partners. So they are the online aggregators basically. So they act as a discovery platform in which customers come and search for you. That is your real estate for a cloud kitchen. Digital real estate. Digital real estate. So it comes with lot of other benefits. For example, இன்னைக்கு fintech வந்து எவ்வளோ எவால்வ் ஆயிருக்குன்னு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, I don't think any other country would have evolved in this direction.
like NBFCs, non-banking financial companies. And policies, government policies also have hated them to do it. Yes, government policies are so open today. There are a lot of pay later apps, like you have a lot of NBFCs, and recently I am coming across RBF, like revenue based financing. இந்த எல்லாத்துலேயுமே 2 நாள் அமௌண்ட் வந்துடுது. நீங்கள் வந்து எந்த சேல்ஸ் ஏஜென்ட்டையும் பார்க்குறதில்ல, நீங்கள் எந்த பேப்பர்லேயும் கையெழுத்து போடுறதில்ல. பிகாஸ் ஆஃப் கோவிட் உங்கள் ஸ்டாம்ப் பேப்பர்லேருந்து லீகாலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைனில் வந்துருச்சு. ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் எவ்ரி திங். ஸோ எவ்ரி டைம் 2 days எனக்கு அமௌண்ட் கிடச்சிது. இது மேஜர் லேர்னிங் என்னென்னா, உங்களுக்கு பிகாஸ் யூ ஆர் டூயிங் குட் பிஸ்னஸ், யூ ஆர் கெட்டிங் குட் எலிஜிபிலிட்டி ஆஃப் லோன்ஸ் ஃப்ரம் திஸ் ஃபின்டெக் கம்பனிஸ். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் பேங்க்ஸ் ஆர் ஓடிஸ் ஆர் கவர்மெண்ட் ஃபண்டிங். NBFC is coming forward to process all the loans and they are little lenient compared to banks. when I mean இப்போ பேங்க்கில் ஒரு XYZ ஃபேக்டர்ஸ் ஒரு 5 ஃபேக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்கன்னா, இவங்க அதில் ஒரு 2 தான் பார்க்குறாங்க, ஈஸியாக லோன் கொடுத்துட்றாங்க. பட் அங்கே லேர்னிங் என்னென்னா, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அவன் 10 லட்சம் 15 லட்சம்னு கொடுக்குறான், அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அது ஒரு பெரிய லேர்னிங். அவன் கொடுக்குறான்னு வாங்கிட்டு அவன் 1 monthலேருந்து 1 lakh ரெக்கவர் பண்ண ஆரம்பிப்பான் EMI. பிகாஸ் NBFC loans doesn't come with huge tenure, 24%, 27% per annum and also small tenure. So you are bound to pay a lakh and above as a EMI. ஸோ சும்மா வாங்கிட்டு அப்புறம் இட் வில் கில் யுவர் ஓன் கேஷ் ஃப்ளோ. ஆக்சுவலி இட் வில் கிரியேட் அ டென்ட் இன் யுவர் புக். ஸோ நான் வந்து கிடைக்குதுன்னு இங்கே ஒரு 10, அங்கே ஒரு 15, இங்கே ஒரு 10 எல்லாம் வாங்கி போட்டு, இஃப் ஐ டேக் தட் ஐ ஷுட் மேக் ஷுர் தட் ஐ யூஸ் இட் ஒன்லி ஃபார் எக்ஸ்பான்ஷன். That was a big learning actually. And when you have to go to, when you are planning to go to expand. So today credit is available, today cash is available. Because easily available. Previous episode we thought in the structured loan வந்து anywhere between 90 days to 6 months to 1 year ஆகும் நம்ம வாங்குறதுக்கு. 1 year vintage is sure. We had a conversation on a previous show. I saw that as well. So see, that is also there. But when இது வந்து எப்படி சொல்கிறது, அந்த நைட்ரோ மாதிரி கார் ஓட்ட போது ஒரு நைட்ரோ வேணும்ல, அந்த மாதிரி this NBFCs have given you a provision, but your learning is that you should use it more responsibly. More wisely, more responsibly. Understood. கிடைக்குதுன்னு வாங்கிட்டு நம்ம வந்துட்டு லெத்தார்ஜிக்காக, ஆல்மோஸ்ட் லைக் கிரெடிட் கார்டு தான் பர்சனல் யூஸுக்கு. அப்படி தான். பட் அது கிரெடிட் கார்டையுமே வைஸாக யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, நிறைய பேர். லைக் 30 நாள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு அது நல்லா ரொட்டேட் பண்ணுவாங்க, ப்ராப்பராக கட்டி சிபில்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி. பட் இங்கே வந்துட்டு நம்ம பாட்டுக்கு எடுக்கிறோம். ப்ளஸ் இன்னொன்று ஸ்கேலே பண்ணுறோன்னா கூட, ஆர் வி ரெடி ஃபார் ஸ்கேல்? அது ஒரு பெரிய கொஸ்டின். ஸோ நவ் தேர் இஸ் க்ரோத்ன்றது யூ ஆர் ஏபிள் டு ஆன்டிசிபேட். ஆஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆர் ஃபவுண்டர்ஸ் வி ஆல்சோ டிசைட் வென் வி ஹேவ் டு க்ரோ அண்ட் வென் வி ஹேவ் டு சஸ்டெயின். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த லுக் அவுட் ஃபார் க்ரோத்ன்றது இட்ஸ் அன் இனியட் கட் ஃபீலிங் வித் த ஆண்டர்ப்ரனர் தான் மெயின். அவங்க வந்து புரிஞ்சுக்கணும், ரைட், இப்போ நம்ம க்ரோ பண்ணணும், இப்போ நம்ம சஸ்டெயின் பண்ணணும், இப்போ புது மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. ஸோ வாட் இஸ் யுவர் க்ரோத் ஆஸ்பெக்ட்ன்றது வேர் யூ ஹவ் ஐடென்டிஃபைட் அண்ட் வாட் இஸ் யுவர் க்ரோத் ஆஸ்பெக்ட்? இல்லை, முதல்ல வந்துட்டு சொல்லணுன்னா, அதாவது ஒரு ஃப்ராங்காக சொல்லணுன்னா, ஒரு ஃபேண்டசி ஃபேக்டரில் தான் க்ரோத்தை பார்த்தோம். 2 சிட்டி, அந்த பிரியாணி பேக்கேஜிங்கில் வந்துட்டு 2 சிட்டி போடணும், தமிழ்நாடு கர்நாடகா 4 பிளேஸ் போடணும், அந்த கவரில் போடணும், சென்னை பெங்களூர் மதுரை அப்படி போடணும். அப்புறம் பெங்களூர்லேயே 4 அவுட்லெட்டு, அந்த பைப் போட்டு இது ஜேபி நகர் HSR லேஅவுட், அப்படியே ஒரு ஷோ ஆஃப் கைண்ட் ஆஃப் ஃபேண்டசி இனிஷியலாக அப்படி எல்லாருக்குமே இருக்கும். எவ்ரிபடி வுட் ஹவ் மேட் தட் மிஸ்டேக். கரெக்ட், அப்படி தான் இருந்துச்சு. பட் லேட்லி, பிகாஸ் ஐ எம் ஆல்சோ அண்டர்கோயிங் பிஸ்னஸ் கோச்சிங் நவ் ஃப்ரம் Asia's leading business coach, because as a mid-level entrepreneur I want to learn from somebody who is in the upper level. ஸோ அப்போ நான் லேர்ன் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு, பேசிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூ நீட் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் ப்ராஃபிட்ஸ், கேஷ் ஃப்ளோ, எவ்ரி திங். இதில் ஸ்டெடியாக இருந்தால் தான் நீங்கள் அடுத்து போகணும். இஃப் என்னோட கோச் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டார், வாட் வில் யூ மல்டிப்ளை மீடியோக்ரிட்டி அப்படின்னு கேட்டார். If you have, will you multiply mediocrity? No, I won't. Nobody will multiply. Yeah, but that's a nice way to put over your coaches. But will we, what is that we want to multiply? Focus, where should we focus to grow? Growth தான் மல்டிப்ளை பண்ணணும், அதாவது ஒரு ஃபூலிஷ்னஸை மல்டிப்ளை பண்ணக்கூடாது, which many people did, I also did. So lot of learning, unlearning, இதை க்ளோஸ் பண்ணுறது, அதை ஓப்பன் பண்ணுறது. அண்டு இந்த எல்லா பிரச்சனையிலையும் நீங்கள் அந்த கான்ஃபிடென்ஸை விடாமல், எல்லாரும் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, எல்லாரும் நம்பாமல் இருக்கும்போது, நம்ம கண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த ஒரு இது ஒர்க் அவுட் ஆகலன்னா அதுக்கு போவோம். அதோட விலை வந்து சில லட்சங்கள், பல லட்சங்கள், லாட் ஆஃப் ட்ராமா. ஸோ no, that's a very painful thing. நம்ம we want to open up, there is so much of happiness and positivity, and we
entrepreneurship இட்ஸ் a very lonely journey அப்படி தான் நாங்கள் ஜென்ரலாக பார்த்துருக்கோம். நான்லாம் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன், ஐ கிவ் ஏதாவது நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டேன்னா ஐ கிவ் பேட் ஆன் த பேக் மை செல்ஃப் பிகாஸ் நோபடி வில் டூ தட் ஃபார் Exactly. That is what will keep pushing us that we have to roll over or go to the next thing. So since you brought it up, who's your mentor? Or sometimes lot of people read a lot of books to motivate themselves, to keep them motivated. And some people are not like that, not convenient to reading. That is a good habit. Reading வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிஸ்னஸ் மாடல்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு ரொம்ப பிஸ்னஸ்மேனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் does not happen always. So the importance of mentor or importance of a coach or an importance of a person you need to look out to when you are in trouble. How is it important for a business model? I will put it straight away like this. You spend 1 lakh on a mentor, you spend 5 lakhs on a mentor, he will save you 50 lakhs. Okay. So mentorship இல்லாமல் நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தேவையில்லை இப்போ. ஏன்னா என் கோச் என்ன சொல்லுவார்னா, யூ எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் யுவர் ப்ராடக்ட்ஸ், யூ எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் யுவர் சர்வீசஸ், டோன்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் யுவர் பிஸ்னஸ் ஃபேக்டர்ஸ். லைக் பேசிக்ஸில் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு 18 monthsல ஜிஎஸ்டி ஃபைலிங் எல்லாம் தப்பு, எனக்கும் தெரியல, என் சிஏ மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கார், நான் கண்டுபிடிக்க 18 மாதம் ஆச்சு. இட் காஸ்டட் மீ ஃபியூ லேக்ஸ் டு அதை சரி பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் தேவையே இல்லை. ஐ மீன் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு 2 yearsக்கு என்கிட்ட நான் ஒரு செக்கே, எனக்கு பிஸ்னஸில் செக் எவ்வளோ முக்கியம்னே தெரியாது. அஸ் அ சேலரிடு எம்ப்ளாயி எனக்கு செக் தேவைப்பட்டதே இல்லை. பிஸ்னஸ் பண்ணோன்னா எவ்ரி லோன் செக் புக் அப்படின்னு அது கூட எனக்கு தெரில. நான் ஸ்லோவாக சேவிங்ஸில் வந்து கரண்ட் போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரேட்டர் ஃபார்மாக தான் இருந்துச்சு த்ரூ அவுட். அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்கேலை யோசிக்கும் போது யூ வாண்ட் டு ஆன்போர்ட் மல்டிபிள் எக்ஸ்பர்ட் பீப்புள் இன் யுவர் போர்ட் ஸோ தட் எவ்ரி ஃபங்க்ஷன் வில் ஃபங்க்ஷன் ஆன் இட்ஸ் ஓன் வித் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இஃப் யூஆர் அ ப்ரொப்ரேட்டர் யூ கெட் ஒன்லி எம்ப்ளாயீஸ், யூ டோன்ட் கெட் டைரக்டர்ஸ். There is a lot of difference between employee and director because director has a equity, you take salary also and you have ownership also. So when I realized that last year, அப்போ தான் வந்து ப்ரொப்ரேட்டரை வந்துட்டு டுங்கல் கிச்சன்னு மாற்றி எல்லாத்தையும் மாற்றினோம். பட் அகைன் நாங்கள் இன்னொரு ட்ரபுள், லைக் டுங்கல் கிச்சன் இப்போ 1 year விண்டேஜ் இல்லை. ஸோ இப்போ இதுக்கு லோன் யாரும் தரமாட்டாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வெரி நார்மல் பேசிக்ஸ். இஃப் சம்படி வுட் ஹவ் டோல்ட் மீ ஆன் மை டே 1, கார்த்திகேயன் ப்ரொப்ரேட்டரில் இந்தந்த அட்வான்டேஜ் இருக்குது, இந்தந்த டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இஃப் யூ ஹவ் பிகர் பிளான்ஸ் ஸ்ட்ரைட் அவே யூ ஸ்டார்ட் அஸ் அ ப்ரைவேட் லிமிடெட், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ மென்டர்னு வரும்போது கண்ணை மூடிட்டு இட்ஸ் வெரி பெட்டர், ஐ மீன் இட்ஸ் அ லாட் பெட்டர் டு ஹையர் அ மென்டர் அண்ட் தென் யூ பிரிங் யுவர் ஒரிஜினாலிட்டி, ஆத்தென்டிசிட்டி, யூ பில்ட் யுவர் எவ்ரி திங் அரவுண்ட் த பேசிக்ஸ் விச் யூ லேர்ன் ஃப்ரம் தெம். அப்படி தான் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் ராஜீவ் தல்ரேஜா. He has coached more than 3,000 businesses in India actually. So அந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணுவேன், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து க்ளோஸ் டு 10 lakhs because there are different funnels. They start with 99 but there are different funnels. I spent 10 lakhs. My wife was asking me, are you crazy or what? உன் இன்ஜினியரிங்கே அவ்வளோ இல்லை 4 வருஷம், ஏன்னா சும்மா 1 yearக்கு 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம். பட் அதுக்குள்ளே போனோடனே the amount of opportunities it opened up, clarity enhancement, the amount of opportunities it opened up, the amount of confidence it gave me, அது வந்து ட்ரிமெண்டஸ், இட்ஸ் இன்வேல்யூபிள். அதை 10 lakhsலாம் சொல்லவே முடியாது, இட்ஸ் மல்டி க்ரோர் ஆக்சுவலாக. ஸோ இட் கேவ் மீ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ நான் எல்லாருக்குமே என்ன சொல்லுவேன்னா, தேவையில்லாமல் அதாவது சொல்லுவாங்க நான் வீட்டில் நல்லா பிரியாணி பண்ணுவேன், நான் வீட்டில் அது பண்ணுவேன், தட் இஸ் நாட் பிஸ்னஸ். நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ருக்கலாம், வீட்டில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் நல்லா. பட் இஃப் யூ வாண்ட் டு சர்வ் இட் டு பீப்புள், தேர் இஸ் அ பிராண்ட் மெசேஜ், who are your target customers, how you are going to break even, what are your cost parameters, lot of things இருக்கு. So அப்போ it's better to hire a mentor and go in that flow. I will openly tell you now, UrbanTalks was that idea was inspired by Rajiv Talreja. Wonderful. ஏன்னா I attended his one of his session and the way he opened up avenues for me in that business model was tremendous. And I should thank Rajiv at this point because like I am able to understand நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம். ஆஃப்டர் மை வே ஆஃப் லுக்கிங் அட் பிஸ்னஸ் இஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ராஜீவ் தல்ரேஜா தான். சேம் வித் மீ. யூ would have known how much the principles of business, how much we follow on. And Rajiv was introduced by a couple of people online. I get all those things, but my mentor C.K. Kumarvel always used to mention that every year, that is one formula for the last 4 years I am following. அவர் வந்து எல்லா வருஷமும் குறிப்பிட்ட தொகை நம்ம சம்பாதிக்கிறத வந்து ரீஇன்வெஸ்ட் இன் எஜுகேஷன், அப்ஸ்கில்லிங். எஜுகேஷன் வேணும். நீ வந்து கடைசியாக நம்ம படித்தது வந்து காலேஜ் அப்படின்னா, காலேஜ் முடிச்சு ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 11 வருஷம் நான் வந்து எஜுகேஷன் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். கரெக்ட்.
So every time I started to reinvest in my education, and that is where clarity happened. Correct. I think even if you lose a lot of crores, this education will give back 10 times more ன்றது it's a formula. 100%. Because you brought in Raju Talreja, I had to say this. I have taken money from couple of people who have never seen me. பார்க்காமலே அமௌண்ட் அனுப்பிச்சிட்டாங்க. நான் டன்சோவில் அவங்களுக்கு செக் அனுப்பிச்சேன், அவங்க எனக்கு கூகுள் பேயில் அமௌண்ட் அனுப்பிச்சிட்டாங்க. முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா அதை வந்து ஷோ ஆஃப்னு சொல்லுவாங்க. ஏய் நீ என்ன பண்ணுறியோ உனக்குள்ளே வச்சுக்கோடா, ஊருக்கே காட்டாத அப்படின்னு. நான் எப்படிப்பட்ட க்ரோத் ப்ராமிஸ் நான் கொடுக்குறேன்னா, ஃபஸ்ட்டு நான் எப்படி பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுறேனோ I will hand it over to you. I will look for bigger opportunity. I am learning from 6 digital coaches today. I have a brain coach. உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்யூன் வால் இருக்கணும். எல்லாவனும் அடிப்பான், எல்லாவனும் இறக்கி விடுவான், தள்ளி விடுவான். 100 கிச்சன் ஓப்பன் பண்ணோம், அதுதான் விஷன். இப்போ அந்த விஷன் இன்னும் மாறலை. ஆனால் அந்த 100ஐ நான் ஒருத்தனா பண்ணுமா?